வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக எந்த வீடியோவும் போடவே இல்லை. ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேசி சிப்ளிங்ஸ் ரொம்ப லேசி ஆகிட்டோம், அதனால தான் வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கொடுக்குற ஒரு முக்கியமான பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். அதாவது சம்பா சாதம் கத்திரிக்காய் கொஸ்து. ஸோ சம்பா சாதம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, மிளகு ஜீரக சாதம், அதாவது பெப்பர் ஜீரா ரைஸ், அவ்வளோதான். ஸோ அது கூட வந்துட்டு கத்திரிக்காய் கொஸ்து தான் ட்ரெடிஷ்னலாக வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரசாதத்தை டேஸ்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கொஸ்து தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அப்போ தான் கருத்து போகாது. நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு, தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லி விதை எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் அரிசி தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்து பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை வந்து வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆட் பண்ண குக்கிங் ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஸோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் சூடானதும் நமக்கு நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணியாச்சு. இந்த நல்லெண்ணெயில் இந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா வதக்க போகிறோம். கொஸ்துக்கு அந்த அரோமாவும் அந்த ஃப்ளேவரும் கொடுக்கறதே இந்த நல்லெண்ணெய் தான். ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது நம்மக்கிட்ட இருக்க கரண்டி, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மாஷர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நல்லெண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 10 கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். ஸோ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க 1 கப் சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிடுறோம். சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ ஸோ இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் வந்து டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க 1 கப் புளி கரைசல், அதே அளவுக்கு ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்து வந்து எப்போவுமே வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்ப திக்கு கிரேவியாகவும் இருக்காது. ஸோ லைக் ஒரு மாதிரி செமி கிரேவியாக இருக்கும். ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவே இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.
இப்போவே நல்லா அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக வர ஆரம்பிச்சிருச்சு. சம்பா சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், நெய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, சால்ட். ஸோ ஃபஸ்ட்டு மிளகையும் ஜீரகத்தையும் நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். ஸோ நல்லா கொரகொரப்பாக பொடிச்சு வச்சுக்கலாம். இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் மிக்சியில் போட முடியாது. ஸோ அதனால் பொடிச்சு வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கடாய் சூடானது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். ஸோ கோஸ்துக்கு எப்படி நல்லெண்ணெய் ஃப்ளேவர் கொடுக்குதோ அதே மாதிரி சம்பா சாதத்துக்கு நெய் தான் ஃப்ளேவர் கொடுக்கறது. ஸோ 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் சூடானதும் நம்ம பொடிச்சு வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நாங்கள் ஏற்கனவே வந்து சாதம் வடித்து சம்பா சாதத்துக்காக தனியாக ஆற வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறலாம். சாதம் வடிக்கும் போது நாங்கள் உப்பு போட்டு வடிக்கலை. ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் சாதம் வடிக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் உப்பு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. சம்பா சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போய் சர்வ் பண்ணலாம். அந்த ஃப்ளேவர் ஆஃப் நெய், மிளகு, ஜீரகம் செம்மையாக வருது. எனக்கே பயங்கரமாக பசிக்குது. தட்ஸ் ஆல் மக்களே. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிதம்பரம் போனீங்கன்னா கண்டிப்பாக நடராஜர் கோயில் பிரசாதம் சம்பா சாதம் வித் கோஸ்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். See you in the next video. Tada, bye bye.